ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அபி விளையாட்டு போல் அப்பாட்ட கேட்குறாங்க. அனு மட்டும் அந்த குட்டி பாஸுக்கு சம்மதம் சொல்லியிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா என்னப்பா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செம்ம கோவமாகறாங்க அபி அப்பா. அதுக்கப்புறமா நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியும், அவளை பற்றி தெரியாதா, ஏன் இப்படிலாம் கேட்குற, அவள் கண்டிப்பாக லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாரும். இனிமேல் அப்படிலாம் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு அபியை பார்த்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அவங்க அத்தைக்கார் இருந்துட்டு எங்கே முரளி தம்பி குடித்த டீ டம்ளரை காணுமே அப்படிங்கிறாங்க. பெரிய டம்ளர் அவர் என்ன பாக்கெட்டுகளை எடுத்து வச்சுட்டு போயிருக்க போகிறாரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உண்மையிலே அதுதான் அபி, அவர் பாக்கெட்டுகளை தான் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஆனால் வெளியில் போய் தேடிட்டு வந்து காணண்டி எங்களோட 40 வருஷ டம்ளர் அப்படிங்கிறாங்க அத்தை. அடுத்து அபி இப்படியே ரோட்டில் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியோட பஞ்சர் போயிடுது. அங்கே மெக்கானிக் கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே வர்றாங்க ராகவ ஆஃபீஸில் வேலை செஞ்ச பிஏ வாட்ச்மேன் செந்தில். அண்ணா செந்திலண்ணா அப்படின்னு சகஜமாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ராகவ் காரை நிப்பாட்டிட்டு வர்றாரு. ஆனால் அபிக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதை சொல்லாத நான் நிற்கிறது அப்படின்னு ஜாடையில் ராகவ் சொல்லிடுறாங்க. அவரும் ஐயோ ஒன்றும் சொல்ல முடியாமல் ராகவ் சார் அப்படின்னு சொன்னேன். ஏங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு, இனிமேல் நீங்கள் அவர் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்க வேணாம், நான் கூடிய சீக்கிரமே தையக்கடை வைக்க போகிறேன், அதில் ஆட்கள்லாம் தேவை தானே, அப்போ நீங்கள் சேர்ந்துருங்க, ஆனால் இப்போவே அவர் ஆஃபீஸ்லேருந்து விளையிறாதீங்க, நான் கடையை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் ராஜினாமா லெட்டர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாப்பா அது அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்கண்ணே, அவர் எவ்வளோ பெரிய டென்ஷன் பற்றி உலகத்தில் யாருமே இப்படி இருந்ததில்லை, அவரை மாதிரி ஒரு 5 பேர் இல்லை ஒரு ஆள் காமிக்க முடியுமா, முடியவே முடியாது, பேப்பரில் எழுதி கொடுத்து சிரிங்கன்னு சொன்னாங்க கூட அதை கூட படிக்க மாட்டார், அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லல. என்ன எங்கிட்டே பார்க்குறாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ராகவ் நிற்கிறாங்க. அப்படியே அபிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் செந்திலண்ணே நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன்ட்டு போயிடுறாங்க. என்ன நீ அப்படின்னோடனே என்ன நான் சொல்லிவிட்டேன், உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி என்னாச்சு, அனு ஆகாஷ் காதலை பற்றி உங்கள் வீட்டில் பேசுனியா அப்படிங்கிறாங்க. எப்படி பேச முடியும், உடனே பேச முடியுமா, உடனே சரின்னு சொல்லிடுவாங்களா என்ன, நீங்கள் பேசுனீங்களா, உங்கள் சித்தப்பாக்கிட்ட அவங்க சம்மதத்தை வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. ராகவ் செம்ம காண்டாகிறாங்க. உனக்கு எப்போவுமே விளையாட்டு தானா, என்ன நீ உடனே அங்கே பேச முடியுமா, அதே மாதிரி தான் நானும் உடனே பேச முடியுமா, வீட்டில் பொறுமையாகத்தான் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அபி. முதல்ல உங்கள் சித்தப்பாவை எங்கள் வீட்டில் அங்கே நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கள், அப்புறமா எங்கள் அப்பாவை பேச நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அபி லூசா நீ, இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்காது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும்னா நாங்கள் பெரிய பணக்காரலாக உங்களை விட இருக்கணும் இல்லையா, உங்கள் அளவுக்காவது நாங்கள் சம்பாரித்து பணக்காரலாக வரணும், அப்போ சம்மந்தம் பேசுவாங்க அப்படின்னு அபி சொன்ன உடனே செம்ம கோபத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோட 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் அப்போ நாங்கள் நீங்கள் மட்டும்தான் சின்ன வயசில் தொழிலதிபர் ஆகணுமா, நாங்கள் மட்டும் ஆக மாட்டோமா அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பாருங்கள் நானும் பெரிய கடை வச்சு பெரிய ஆளாக காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ உன்கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, நீ உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகிறார் ராகவ். போங்க நான் உங்களோட பெரிய ஆளாகி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு அம்மா உங்களுக்கு அந்த வண்டிக்கு 1500 ஒரு ஸ்பேர்ஸ் போயிடுச்சு, அதுக்கு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. 1500 இவங்களால கொடுக்க முடியாது, இவங்க பெரிய கடை வைக்கிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சீனை காமிச்சாங்க. அனு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. ஆகாஷ் கொஞ்சம் ஒளிஞ்சு பார்த்துட்டு வர்றாங்க. ஏங்க என்னை தேடினீங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. என்னங்க அனு உடனே ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் நான் உங்களை தேடினேன், அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டேன், முன்ன மாதிரி நீங்கள் ஏதோ இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன், எப்படிங்க உங்களை நான் முன்னாடி தவிக்க விட்டுட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அனு என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுறீங்க, என் மேலே வெளிப்படையாக காமிக்கிறீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பைக் எடுத்துகிட்டு வர்றாங்க. என் வண்டியில் ஏறு அனு, ஒன்று ஒரு ரவுண்டு கொண்டுட்டு போயிட்டு வர்றேன், யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ளீஸ் வாங்கலேன் அப்படின்னு ஏறி உட்காந்துடுறாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போவே எனக்கு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்குது அனு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அனு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. லவ்வை சொல்கிறதுக்கு வேணால் சொதப்பிருக்கலாம், ஆனால் லவ் சொன்னதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு தான் தோணுது. அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனு, இந்த யுகம் அப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு நீங்கள் சம்மதம் சொல்லி இப்படி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆகாஷ் முகம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படியே அங்கே ஒரு சாமியாடி சொல்கிறாங்க, நான் 4 கண்ணில் 1000 கனவு காங்குறாங்க, ஹஹான்னு சிரிக்கிறாங்க. எதுக்கு ஏன் சிரிச்சாரு அந்த சித்தர்னு தெரியலை.
அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அபி வந்துட்டே இருக்காங்க. ஒரு பஜ்ஜி கடையை பார்க்குறாங்க. பஜ்ஜியை பார்த்து அதுக்கு முன்னாடியே கடை ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி பார்க்குறாங்க. எல்லாமே அட்வான்ஸ் கூட, வாடகை கூட அப்படிங்கிறாங்க. குறைச்சிக்க முடியாதானான்னு கெஞ்சி பார்க்குறாங்க. முடியாதுங்கிறாங்க. என்ன இது ஒரு கடை பிடிக்கணும்னா இவ்வளோ யானை விலை குதிரை விலை சொல்கிறாங்களே. ஐயோ நான் எப்போ கடை ஆரம்பித்து நான் பெரிய பணக்காரி ஆகி அந்த டென்ஷன் பார்ட்டி அளவுக்கு நம்ம வந்து நம்ம அக்காவை கட்டி கொடுக்குறது அப்படின்னு புலம்பிகிட்டே வர்றாங்க. வர்ற வழியில் பஜ்ஜி கடையை பார்க்குறாங்க. கால் அப்படி தன்னால் போகுது. பஜ்ஜி வாங்கி சாப்பிட நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கிறாங்க. பாட்டி வந்து ராகு வந்து வெளியில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து பார்த்துட்டு அபியை பார்க்குறாங்க. வேக வேகமாக அங்கேருந்து வர்றாங்க. அபி அப்படின்ட்டு ராகவை கூப்பிடுறாங்க. அபியை கூப்பிடுப்பான்னு அவர் ஃபோன்லேயே மெம்பரமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டியே அபியை கிளம்பி பார்க்குறதுக்கு வர்றாங்க. ரோட்டில் அப்படியே அபி அபின்னு கூப்பிட்டு வரையில் ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணுது. அப்படியே டமான்னு பாட்டி மேலே மோதிடுது. அம்மான்னு விழுந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அபி ஓடி வந்து ராகவ் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி வந்து தூக்கிடுறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏற்றுவோமா அங்கேயில் டக்குன்னு ராகு பார்த்துடுறாங்க. அப்படியே வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே அலையக்க தூக்கி காருக்குள்ளே ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.